வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கஸ்பா பொய்கைப்பட்டி விநாயகர் கன்னிமார் கோயிலின் உற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. கோயிலில் விநாயகர், நாயன்மார், கன்னிமார் மற்றும் பரிவார தெய்வங்களான சங்கிலி கருப்பு, முன்னோடி கருப்பு, குமிழி கருப்பு, சப்த கன்னிமார் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. விழாவையொட்டி தினமும் சுவாமி புறப்பாடு மற்றும் இரவு குதிரை எடுப்பு திருவிழா நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேறிய பின் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தெய்வங்கள், குதிரை, பசு, காளை, யானை உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சிலைகளை சின்ன கோயில் வீட்டில் வைத்து வழிபட்டனர். ஆண் பக்தர்கள் தாரை தப்பட்டை முழங்க சிலைகளை தலையில் சுமந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாயன்மார், கன்னிமார் கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். சிலைகளை கோயிலில் வைத்த பின்னர் கண் திறப்பு நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது. திரளான பெண்கள் மண்பானையில் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் வீர சூடாமணிப்பட்டி பெரிய கண்மாயில் 5 முழியம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக கோயிலில் நேர்த்திக்கடன் வேண்டி செலுத்தப்பட்ட 90க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 900க்கும் மேற்பட்ட சேவல்கள் அங்குள்ள பெரிய கண்மாய் கரையில் பலியிடப்பட்டன. பலியிடப்பட்ட கிடாய்கள் பழமையான முறையில் தோலுடன் தீயில் வாட்டி சிறு துண்டுகளாக வெட்டி மண்பானையில் வெறும் வேப்பிலை தண்ணீருடன் வேக வைத்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து அங்குள்ள 5 முழியம்மனுக்கு வேக வைக்கப்பட்ட இறைச்சியை வேப்பிலை பரப்பி படையலிட்டு வழிபாடு செய்தனர். படைக்கப்பட்ட இறைச்சியை பொதுமக்கள் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர். இந்த வழிபாட்டின் சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இஸ்லாமியர்கள் சர்க்கரை வைத்து வழிபாடு செய்து இந்துக்களுக்கு வழங்கினர். விழாவில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆண் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். முன்னோர்கள் நினைவாக பாரம்பரிய முறை மாறாமல் விழா தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் மழை பொழிந்து நீர்நிலைகள் பெருகி விவசாயம் செழிப்பதுடன் கிராம மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்வதாகவும் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர்.